சில நேரங்களிலே தேவன் நமக்கு பணிக்காத சொல்லாத விஷயங்களை செய்யும் போது ஆரம்பத்தில் எல்லாம் சுமூகமாக எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதை போல் தோன்றலாம். ஆனால் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் நடந்த பிரச்சனை ஆபிரகாமினுடைய உள்ளத்தை தொட்டது. See, some things, that is why God forewarns us. He cautions us before. No wonder God said you have to come out of your family, but Abraham was not willing. He took his family with him. தன் தகப்பன் வீட்டையும் கூட்டிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது அவனுக்கு பாதகமாய் முடிந்தது. ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் அது அவன் உள்ளத்தை தொட்டபடினால் ஆபிரகாம் பிரிந்து போக அவன் ஆயத்தமாகி, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், உனக்கு வேண்டியதை தேர்வு செய், எனக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம், நான் சமாதானமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொன்ன ஒரு தெய்வீக மனுஷன் தான் ஆபிரகாம். அதனால்தான் ஆண்டவர் அவனை நோக்கி